விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடுகிட்டு லூசு பயலு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள். எதை பற்றி அவருக்கு கவலை இருக்குது? காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா, முல்லை பெரியாறில் தண்ணி வரலைனா, எந்த ஆறுல தண்ணி வரலைனா என்ன, டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும். பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்ற வரை உதவியவர். விஜயகாந்த் நாட்டை கொடுத்துட்டு கையெட்டி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேனப்பை மக்களாடா நாங்க. அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க, ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி நம்ம ஐயா சகாயம் அவர்களினுடைய மறு உருவம் தான் நமது கேப்டன் அவர்கள். என்னங்கடா கொடுமையா இருக்கு ஆள கொடுமை. இதெல்லாம் பார்க்க முடியாதுதான் காமராஜர், ஜீவானந்தம், எங்க ஐயா முத்துராமலிங்க தவிர செத்து போனது எதுக்குன்னு நினைக்கிறீங்க?